சாய்ராம். அன்பு குழந்தையே, தேவையில்லாமல் வருத்தி கொள்ளாதே. நீ உன் வாழ்க்கையில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதை நான் அறிவேன். உன்னை எனது கரம் கொண்டு இறுக பிடித்து காப்பாற்றிக் கொண்டிருக்கிறேன். இன்னும் சில நாட்களில் அனைத்தும் மாறும். உனது எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறப் போகிறது. எல்லாம் தவறாக நடக்கிறதே, என்ன செய்வது என்று நினைக்காதே. நான் இருக்கிறேன். நிதானமாக யோசித்து செயல்படு. அவசரப்படாமல் பொறுமையாக இரு. உன்னை விட்டு யார் விலகினாலும் அதையே நினைத்து கவலைப்படாதே. எல்லாம் நன்மையே என்று எடுத்துக்கொள். யார் உன்னை வெறுத்தார்களோ, யார் உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ, யார் உன் நம்பிக்கையை கெடுத்தார்களோ அவர்கள் முன் நீ வளர்ச்சி அடைந்து உன் வாழ்வில் வெற்றி பெறப் போகிறாய். கவலைப்படாமல் இரு. நான் இருக்கிறேன். கோபம் வேண்டாம். உனக்கு வரும் அனைத்தையும் நான் ஏற்பேன். என் அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது. அதனால் கலங்காதே. அனைத்தும் பொடி பொடியாக போகிறது. உன் மனம் தெளிவாகும். இழந்ததை மீண்டும் பெறப் போகிறாய். என் செல்ல பிள்ளையான உனக்கு குறைகள் ஏற்படாமல் பாதுகாப்பேன். உனது வாழ்க்கை வண்ணமயமாக போகிறது. உங்களை ஒவ்வொரு நிமிடமும் கவனித்துக் கொண்டிருக்கிறேன். எதற்கும் பயப்படாதே. என்று நீ தஞ்சமடைந்தாயோ அன்று முதல் இன்று வரை பாதுகாத்துதான் வருகிறேன். சிலர் உனக்கு பின்னால் உன்னை பற்றி கேலியாக பேசுவதை கேட்டு வருந்துகிறாய். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். அவர்கள் விமர்சனம் செய்யும் காரணம் தெரியுமா? உன் தரத்துக்கு வர முடியாத போது உன்னிடம் இருப்பது போன்று அவர்களிடம் இல்லாத போது உன்னை துன்புறுத்தி அது முடியாத போதுதான் அவர்கள் இப்படி செய்கிறார்கள். இன்னும் உன் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நடக்கப் போவதையும் பார்க்க போகிறார்கள். என் வார்த்தை மீது நம்பிக்கை வை. நீ என் உயிரான குழந்தை. நீதான் எனக்கு உலகம். உன்னை முதுகில் குத்துபவர்களை கண்டு வேதனை கொள்ளாதே. போர்க்களத்தில் புறமுதுகை காட்டுபவர்கள் வீரமானவர்கள் அல்ல. அவர்களின் கோழைத்தனம்தான் அவர்களை வீழ்த்தும். யாராக இருந்தாலும் அறம் என்பது ஒன்றே. பல்வேறு முகங்கள் அதற்கு இல்லை. ஒரே முகம்தான். அந்த முகத்தை உன்னிடம் பார்க்கிறேன். உனது நேர்மை உன்னை வழிநடத்தி செல்லும். உனக்கான அனைத்தும் விரைவில் உனக்கு கிடைக்கும். என்னுடைய முழுமையான அருளால் உன்னை ஆசீர்வதிப்பேன். வாழ்க்கையில் ஜெயிப்பாய். உனக்கான சந்தோஷம் உன்னை தேடி வரும். நீ என்னை நினைக்கும் போது உனக்குள் ஒரு சிலிர்த்த உணர்வை ஏற்படுத்தும். அதுதான் நீ என் மேல் கொண்ட உண்மையான அன்பின் வெளிப்பாடு. உன்னை என் உயிராய் காப்பேன். வாழ்க்கை பயணத்தில் எப்போதும் விழித்தபடி இருக்க வேண்டும். இல்லையெனில் இங்கு வெகு சுலபமாக வீழ்த்தப்படுவோம். பல நேரங்களில் உறவுகளால் காயப்பட்டு உணர்ந்திருப்பீர்கள். மற்றவர்களின் சுய லாபத்திற்கு பகடை காயாக மாறாதீர்கள். உங்களின் பலம் பலவீனம் அவர்களுடன் பகிராதீர்கள். வில்லங்கத்தை விருந்து வைத்து அழைப்பதற்கு சமம் அது. உங்களின் ரகசியத்தை மற்றவருக்கு ஒப்பிக்காதீர்கள். உங்களால் காப்பாற்ற முடியாத ரகசியத்தை மற்றவர்கள் எப்படி காப்பாற்றுவார்கள்? முன் பேசி பின் தூற்றும் மனிதர்களின் உறவுகளை தள்ளி வையுங்கள். வசந்தம் உங்கள் வாசல் வரும். நம்புங்கள். குருவின் கிருபை உதித்தவுடன் உலக வாழ்வு பற்றிய பயமாகிய புதிர் விடுபடுகிறது. மோட்சத்தின் கதவுகள் திறந்து கொள்கின்றன. துன்பமெல்லாம் இன்பமாகிறது. என் நேரமும் சத்குருவின் பாதங்களை நினைத்து கொண்டிருப்பதால் வாழ்க்கையில் தடங்கல்கள் எல்லாம் விடுபடுகின்றன. வாழ்க்கையின் துன்பங்கள் மறைந்து போகின்றன. செல்வமும் சுபிட்சமும் நிலையற்றவை. இவ்வுடல் அழிவிற்கும் மரணத்திற்கும் உட்பட்டது. இதை உணர்ந்து இம்மை மறுமை பொருட்களின் மீதுள்ள பற்று அனைத்தையும் விட்டுவிட்டு உனது கடமையை செய். இவ்வாறாக செய்து எவன் ஹரியின் பாதங்களில் சரணாகதி அடைகிறானோ அவன் தொல்லைகள் யாவினின்றும் விடுவிக்கப்பட்டு பேரானந்த பெருநிலையை எய்துகிறான். அன்புடனும் பாசத்துடனும் எவன் அவரை நினைத்து தியானிக்கிறானோ பரமாத்மா அவனுக்கு ஓடி சென்று உதவி புரிகிறார். உனது முந்தைய நல் வினைகளின் சேகரிப்பு அதிகம். எனவே நீ இங்கு வந்துள்ளாய். இப்பொழுது நான் சொல்வதை கவனி. உனது அந்திம வாழ்க்கையை உணர். ஆசைகளற்று நாளை முதல் பாகவதத்தை பாராயணம் செய்ய தொடங்கு.
3 முறை சப்தாகம் செய். அதாவது பக்தி பூர்வமாக 3 வாரம் 3 முறை பாராயணம் செய்க. பரமாத்மா உன்னிடம் மகிழ்வேதி நினது கவலைகளை அழிப்பார். உனது துயர்நிலை மறந்து நீ அமைதி உருவாய். நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் இரு. உன் மனம் என்பது நான் வசிக்கும் இடம். மேலும் உன் மனம் என்னும் ஆத்மா நானே, உன் சாய்தேவாதான் என்று நீ உணர்கிறாய். அப்படி இருக்கையில் உன் வாழ்க்கைக்கான பொறுப்பு நான் தானே. பிறகு நீ ஏன் எல்லா சுமைகளை சுமந்து செல்கிறாய்? என் சாயப்பா என்று அனுதினமும் என்னை பற்றி யோசிக்கும் என் பிள்ளை நீ. உன்னை காப்பதை தவிர வேறு என்ன வேலை? உனக்காக எதையும் மாற்றுவேன். உன் அன்பின் ஆழத்தை அளவிட முடியாது. உன் பக்தியின் தூய்மையை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. உன் சாயப்பா மீது நீ கொண்ட நம்பிக்கையை எண்ணி சிலிர்க்கிறேன். என்றும் உனக்கான பாதைகளில் உனக்கு முன்னர் சென்று உனக்கான இடத்தை நான் வைத்திருப்பேன் உன்னை வரவேற்க. நீ என் பிள்ளை என்றால் என் கண்களுக்கு உன்னை சார்ந்த உன் அம்மா அப்பாவும் மற்ற எல்லோரும் என் பிள்ளைகள்தான். அவர்களுக்கு என் பாதுகாப்பும் துணையும் எப்போதும் உண்டு. உன் வாழ்க்கையில் நீ அடுத்த கட்டத்திற்கு அடியெடுத்து வைக்கப் போகிறாய். அதற்கான எல்லா சூழ்நிலைகளையும் நீ உணர்வாய். என் உயிர் நீதான். உன் வாழ்வில் உன் சாய்தேவா எப்போதும் இருப்பேன். ஆசீர்வாதமும் என் அன்பும் எப்போதும் உனக்கு உண்டு. உன்னை என் கருவறையில் சுமக்கின்றேன். உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் அரவணைத்து என் இதயத்தில் வைத்து வளர்த்து ஆளாக்குவேன். இறைவனின் அவதாரங்கள் எல்லாமே விசேஷமானவைதான் என்றாலும் பாபாவின் அவதாரம் மிகவும் விசேஷம் பெற்றதாகும். ராமர் கிருஷ்ணர் அவதாரங்களில் அவர்கள் பல இடங்களுக்கும் சென்றார்கள். அதேபோல் ஆதிசங்கரர், ராமானுஜர், மத்வர் போன்ற மகான்கள் பாரத தேசம் முழுவதும் பயணித்து பாரத மக்களுக்கு நன்மைகளை செய்தார்கள். ஆனால் சாய்பாபா ஏறத்தாழ 60 ஆண்டுகளுக்கும் மேலாக ஷீரடியை விட்டு எங்கும் செல்லாமல் இருந்த இடத்தில் இருந்து கொண்டே பலரை தன் இருப்பிடத்திற்கு இழுத்து அருள் புரிந்து தம் அவதார நோக்கினை நிறைவு செய்தார். இதனால் பாபாவின் அவதாரம் மிக சிறப்பானதாக போற்றப்படுகிறது. பாபா பல பக்தர்களின் கனவில் தோன்றியும் பல மகான்கள் மூலமாகவும் சில பக்தர்களுக்கு அவர்களின் குலதெய்வம் மூலமாகவும் தன்னை காட்டிக்கொண்டார். நான் உன் சாய்தேவா, உனக்கான தேவை அனைத்தும் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று ஒவ்வொரு நிமிடமும் உனக்கு என் வார்த்தைகளால் ஊர்ஜிதப்படுத்தி கொண்டிருக்கிறேன். நீயோ மறுபடியும் அதை உன் தலையில் வைத்து சுமப்பேன் என்று அதை நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கிறாய். முதலில் இப்படி புலம்புவதை நிறுத்து. புலம்பி என்ன சாதித்தாய் உன் வாழ்க்கையில்? நான் மிகவும் ஏழை என்று சொல்கிறாயே. என் பிள்ளை நீ. பணம் என்ற சொல் விலையுள்ள காகிதம். உன்னிடம் குறைவாக இருக்கலாம். ஆனால் நல்ல மனம் என்ற பெரிய செல்வம் என் பிள்ளையான உனக்கு அதிகமாக இருக்கிறது. அதை உன்னுள் நீ உணர்வதை காட்டிலும் உன் துவாரகாமாயி தாய் நான் அறிவேன். உனக்கு உன் நேரத்தை எப்படி பொக்கிஷமாய் செலவிட வேண்டும் என்பதை சொல்கிறேன் கேள். ஒரு 10 நிமிடம் நீ எதையும் யோசிக்காமல் அமைதியாக உன் முன்னர் நடக்கும் விஷயங்களுக்கு எதுவும் கண்டு கொள்ளாமல் கோபமோ வருத்தமோ காட்டிக்கொள்ளாது உன் நிமிடங்களை நீ உணர்ந்து பார். உன் நிமிடங்கள் எவ்வளவு முக்கியம். அந்த நேரங்களில் கோபம் என்ற வேண்டாத ஒரு வார்த்தைகளால் நடக்கும் நிகழ்வுகளில் எப்படி சமாளிக்க வேண்டும் என்பதை நீ அறிந்து கொள்வாய். குழப்பங்களை சேராக தேக்கி வைக்காதே. அதை அகற்றிவிடு. இல்லையெனில் அது உன் வாழ்வையும் நிம்மதியையும் சீர்குலைத்து விடும். உன் மனம் தெளிவடைய உனக்கு நான் உன் சாய்தேவா வெளிச்சம் காண்பிப்பேன். நீ வைரக்கல். உன்னை வடிவம் கொண்டு வந்து வெளிச்சத்தின் பேரொளியை போல் வீசவே நான் உனக்கு இவற்றையெல்லாம் நிகழ்த்துகிறேன். உன் சாயப்பாவின் வார்த்தை உனக்கான இரத்த ஓட்டத்தை போல் இனிமேல் என் நாவில் தோன்றும் சொற்களின் பேரருளை பெறுவாய். அதனால் நீ எதற்கும் பயப்படாதே, கலங்காதே. உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன். நீ என்று என்னை சாயப்பா என்று அழைத்து உன்னிடத்தில் நான் என்னும் சொல்லுக்கு சாய்தேவா என்ற அர்த்தத்தை கண்டாயோ அன்றே நீ என் உயிரான பொறுப்பு.
உன் அன்பின் ஆழத்தையும் உன் பக்தியின் தூய்மையையும் உன் நம்பிக்கை, பொறுமை எதையும் எதிர்நோக்கி தாங்கும் உணர்வு, உன் பலத்தையும் உன் விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை உன் சாய்தேவா நான் அறிவேன். அதனால் எல்லாம் சரியாகிவிடும். எதற்கும் அஞ்சாதே. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் என்ற உன் சாய்தேவா இருக்கிறேன். என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் பிள்ளை நீ. உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை. நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்துடன் எல்லா செல்வ வளங்களை பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயருடன் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய். உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் உன்னை என் இருதயத்தின் கருவறையில் சுமந்து அரவணைப்பேன்.